அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது தண்ணி சட்னி, ரோட்டு கடை தண்ணி சட்னி. ரொம்ப அதே டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணி சட்னி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப்பில் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட சின்ன தேங்காயில் ஒரு தேங்காய் அளவு இருக்கும். எந்த கப்பில் நம்ம வந்து தேங்காய் துருவல் எடுத்தோமோ அதே அளவு நம்ம வந்து பொரிக்கடலை எடுக்கணும், பொட்டுக்கடலை எடுக்கணும். அதே அளவு தேங்காய் அளவு பொரிக்கடலை எடுத்துக்கணும். அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் வத்தல் ஒரு 10லேருந்து 12 மிளகாய் வத்தல். இது வந்து ஒரு 5லேருந்து 6 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவு உங்களுக்கு அளவு கூடுதல் வேணால் கூடுதலோ குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு அதை வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிடணும். மிளகாய் வத்தல் வந்து ஒரு 12 எடுத்துருக்கேன். காரத்துக்கு தக்கன நீங்கள் பார்த்து கூடவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. இது வந்து ஓரளவு நல்லா காரமாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு அளவு கூடுதல் குறைச்சல் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்ந்து நல்ல மிக்சியில் வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிடணும். பொட்டுக்கடலை வந்து சம அளவு எடுத்துக்கணும். தேங்காய் எவ்வளோ எடுக்கப்போ அதே அளவு சம அளவு பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு மிளகாய் வத்தல் அப்புறம் உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். நல்லா தண்ணி விட்டு நல்லா இது வந்து கொஞ்சம் நம்ம பொரிகடலாம் போட்டனால வந்து கட்டியாயிரும். அதனால் நல்லா தண்ணியை விட்டு தாராளமாக நல்லா தண்ணியாக கரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் வந்து குக்கிங் ஆயில் நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கு. நீங்கள் எந்த எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டால் போதும், கம்மியாக விட்டால் போதும். அதுக்கப்புறம் விட்டுட்டு அது அந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது வந்து கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கருகிடக்கூடாது. கரெக்டாக அந்த பொரிஞ்சு வரும்போது டக்குன்னு வந்து கருவேப்பிலையை போட்டுடணும். வேறு இதுக்கு வந்து சட்னிக்கு வந்து வெங்காயம் அதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு வேண்டாம். இதுக்கு வந்து வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும். அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஓரளவு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் நல்ல கரெக்டான பதத்தில் கரெக்டாக பார்த்து கருவேப்பிலை நல்ல ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து போட்டுருங்க. இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு ஓரளவு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் டக்குன்னு நிறம் மாறிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கருவேப்பிலையை போட்டாச்சுல போட்டோடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து நம்ம அந்த சட்னியை வந்து விட்டுருங்க. சட்னி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து விட்டுருங்க. ஆஃப் பண்ணிகிட்டே விட்டுருங்க. விட்டுட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அது கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விட வேண்டாம். இந்த தால்சத்தை போட்டுட்டு சட்னியை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து ஹீட்லலாம் ரொம்ப நேரம் சூட வைக்க வேண்டாம். இப்போ வந்து ஓரளவு அருமையான ஒரு தண்ணி சட்னி தயாராகிட்டு எல்லாரும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.